இயேசுநாதா வாரும் இயேசுநாதா எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இயேசுநாதா வாரும் இறைவனே வாரும் இறைவனே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறைவனே வாரும் இறையாவியே வாரும் இறையாவியே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறையாவியே.
மத்தேயு எழுதிய நற்செய்தி அலகு 9 இறை சொற்றொடர்கள் 18 முதல் 26 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுடன் பேசிக் கொண்டிருந்த பொழுது தொழுகை கூட தலைவர் ஒருவர் அவரிடம் வந்து பணிந்து, என் மகள் இப்பொழுதுதான் இறந்தாள், ஆயினும் நீர் வந்து அவள் மீது உம் கையை வையும், அவள் உடனே உயிர் பெறுவாள் என்றார். இயேசு எழுந்து அவர் பின்னே சென்றார். இயேசுவின் சீடர்களும் அவரை பின் தொடர்ந்தனர். அப்பொழுது 12 ஆண்டுகளால் இரத்தப்போக்கினால் வருந்திய ஒரு பெண் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேலுடையின் ஓரத்தை தொட்டார். ஏனெனில் அப்பெண், நான் அவருடைய ஆடையை தொட்டாலே போதும், நலம் பெறுவேன் என தமக்குள் சொல்லிக் கொண்டார். இயேசு அவரை திரும்பி பார்த்து, மகளே, துணிவோடிரு, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று என்றார். அந்நேரத்தில் இருந்தே அப்பெண் நலம் அடைந்திருந்தார். இயேசு அத்தலைவருடைய வீட்டிற்கு சென்றார். அங்கே குழல் ஊதுவோரையும் கூட்டத்தினரின் அமளியையும் கண்டார். அவர், விலகி போங்கள், சிறுமி இறக்கவில்லை, உறங்குகிறாள் என்றார். அவர்களோ அவரை பார்த்து நகைத்தார்கள். அக்கூட்டத்தினரை வெளியேற்றிய பின் அவர் உள்ளே சென்று சிறுமியின் கையை பிடித்தார். அவளும் உயிர் பெற்று எழுந்தாள். இச்செய்தி நாடெங்கும் பரவியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. அன்புக்கினிய சகோதரிகளே, சகோதரிகளே, நாம் வளர்கின்ற இந்த நவீன உலகம், நான் அடிக்கடி சொல்வது போல, ஒரு நோயாளித்தனமான ஒரு சமூகம். அது குடும்பங்களாயினும் சரி, சமூகமாயினும் சரி, சமயமாயினும் சரி. ஒரு வாரமாக பார்த்து கொண்டே இருக்கிறேன் தொலைக்காட்சியையும் செய்தித்தாளையும் வாட்ஸ்அப் செய்திகளையும். எத்தனை உறவு முறிவுகள், எத்தனை சாவுகள், எத்தனை தற்கொலைகள், எத்தனை கொலைகள். ஒரு மனநோயாளிகள் தான் இப்படிப்பட்ட கொலைகளில் ஈடுபட முடியும். உண்மையாகவே உணர்வுள்ளவர்கள், உறவுள்ளவர்கள், துணிச்சல் உள்ளவர்கள் இப்படிப்பட்ட கொலைகளிலே அல்லது தற்கொலைகளிலே ஈடுபட மாட்டார்கள். எனவேதான் இந்த நோயாளித்தனமான ஒரு சமூகத்தை சுகப்படுத்த வேண்டிய, நலப்படுத்த வேண்டிய கடமை, பொறுப்பு நம் யாவருக்கும் உண்டு என்பதை ஆண்டவர் இயேசு வலியுறுத்துவது போன்று எனக்கு தோன்றுகிறது. இங்கே 2 புதுமைகளை நாம் வாசிக்க கேட்கிறோம். இரண்டுமே ஒன்றுக்கொன்று முரண்பாடு உள்ளது அல்ல, மாறாக தொடர்புடையதாக இருக்கிறது. ஏனென்றால், முதல் புதுமையில் தொழுகை கூட தலைவர் ஒருவர் தன் மகளுக்காக பரிந்து பேச வருகிறார். அவர் இயேசுவிடம் வந்து அன்பினால் உந்தப்பட்டோ அல்லது நம்பிக்கையினாலோ அல்ல, மாறாக அவன் அனைத்து முயற்சிகளையும் செய்து விட்டான், பிரபல மருத்துவர்களையும் பார்த்து விட்டான், அனைத்துமே தோல்விகள், யாரும் அவனுடைய மகளை காப்பாற்ற முடியவில்லை. இறுதியில் தான் ஒரு முயற்சியாக துணிவோடு இயேசுவிடம் வருகிறார். பல ஆண்டுகளாக இரத்தப்போக்கினால் அவதியுற்ற அந்த பெண்ணும் கிட்டத்தட்ட இதே நிலைதான். குடும்பம் கைவிட்டது, சமூகம் கைவிட்டது, நண்பர்கள் கைவிட்டார்கள். நமக்கு மன வருத்தமாக இருக்கிற போது விவிலியத்தை திறந்து அந்த பக்கத்தில் வரக்கூடிய வார்த்தைகள் நமக்கு தரப்படுகிற வார்த்தையாக நினைப்போமே, அதுபோல இது ஒரு வகையான மூடநம்பிக்கையாக இருந்தாலும், அதே போல இந்த பெண்ணும் ஏதோ ஒரு வகையான மூடநம்பிக்கையில் நான் அவருடைய ஆடையை தொட்டாலே நலமாவேன் என்று இயேசுவின் ஆடைகளை தொடுகிறார். 2 பேரும் நம்பிக்கையோடு வந்தார்களா அல்லது மற்ற முயற்சிகளோடு எதுவும் ஒரு முயற்சி என்று வந்தார்களா என்பது விவாதத்திற்கு உட்பட்டது என்றாலும், அவர்களது வாழ்க்கை நமக்கு அழகான ஒரு இறையியலை கற்றுத்தருகிறது. நாம் எப்படி இருக்கிறோமோ அப்படியே இயேசுவிடத்தில் செல்கிற போது அவர் நம்மை அரவணைக்க காத்திருக்கிறார். Jesus is ready to bless us as we come to him exactly as we are என்ப ஒரு உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமது நிறைகுறைகளை கடவுள் அறிந்தவராக இருக்கிறார், அறியாதவர் அல்ல. நாம் புனிதத்தன்மையோடு இருந்தால்தான் கடவுளை அணுக முடியும் என்பது அல்ல. அப்படித்தான் சில பேர் பேசிட்டு ஷோ காட்டிட்டு இருக்கிறாங்க. நம்முடைய நிறைகுறைகளை ஏற்றுக்கொண்டாலே நாம் புனித வாழ்க்கைக்கான பாதையில் நடைபெற ஆரம்பித்து விடுகிறோம் என்பதுதான் அர்த்தம். எனவே நம்மை நாம் ஏற்றுக்கொள்வோம், இருக்கிற நிலையிலே நம்ம ஏற்றுக்கொள்வோம், இருக்கிற நிலையிலே கடவுளிடத்திலே ஒப்படைப்போம், இயேசுவிடத்திலே வருவோம். நிச்சயமாக அதற்கு நமக்கு துணிவு, நம்பிக்கை வேண்டும். 12 ஆண்டுகளாக இரத்தப்போக்கினால் வருந்திய ஒரு பெண்ணை இயேசு நலப்படுத்துகிற அந்த சூழலிலே இயேசு ஏன் அந்த பெண்ணிடம், மகளே, துணிவோடு ஒரு நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று என்றார்? காரணம், இந்த பெண் இயேசுவின் முன்னால் வருவதற்கு அஞ்சுகிறாள். அவருக்கு பின்னால் வந்து அவரது மேலுடன் ஓரத்தை தொட்டார். இயேசுவின் முன்னே வர நம்பிக்கையும் துணிவும் இல்லாத காரணத்தை இயேசு உணர்ந்து அவரை ஊக்குவிக்கின்ற வண்ணமாக துணிவோடு இரு என்கிறார். அந்த பெண் தம்மை
தகுதியற்றவர் என கருதி இருக்கலாமோ என்று தோன்றுகிறது. ஆனால் இயேசு அவரது தயக்கத்தை போக்குகிறார். நாமும் கூட பல வேளைகளிலே நம்பிக்கை குறைவினாலும் தயக்கத்தினாலும் பாவ உணர்வினாலும் துணிச்சல் இல்லாமையினாலும் இயேசுவின் முன் செல்ல தயங்குகிறோம். நம் போன்றவர்களுக்குத்தான் எபிரேயர் திருமடல் பின்வரும் அறிவுரை வழங்குகிறது. நம் தலைமை குறி நம்முடைய வலுவின்மையை கண்டு இரக்கம் காட்ட இயலாதவர் அல்லர், மாறாக எல்லா வகையிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டவர், எனினும் பாவம் செய்யாதவர். எனவே நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற வேளையிலே உதவக்கூடிய அருளை கண்டடையவும் அருள் நிறைந்த இறை அருளினையை துணிவோடு அணுகிச் செல்ல வேண்டும் என்பதைத்தான் எபிரேயர் 4:15-16 சொல்லப்படுகிறது. எனவே நாமும் இயேசுனுடைய அற்புதங்களை நாம் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் முதலிலே துணிவும் வேண்டும், நம்பிக்கை வேண்டும். துணிவோடும் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் அவரை அணுகிச் செல்வோம். ஆமேன். மன்றாடுவோமாக. ஆண்டவராகிய இயேசு உம்மை போற்றுகிறோம். எங்கள் அச்சத்தையும் தயக்கத்தையும் போக்குவதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். மேலும் தொடர்ந்து எங்களை நலப்படுத்தி குணப்படுத்தி எங்களை ஆரோக்கியமான மகிழ்வான ஆனந்தமான பிள்ளைகளாக மாற்றும். ஆமேன். ஆண்டவரே, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும். நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே, நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. உடல் வலியின் வேதனையா உள்ளம் சோர்கிறேன், உம் கரங்கள் தொட்டாலே நலம் பெறுவேனே. உடல் வலியின் வேதனையால் உளம் சோர்கிறேன், உம் கரங்கள் தொட்டாலே நலம் பெறுவேனே. தீராத தலைவலியால் நிலைகுலைகின்றேன், தலைவாவும் பாதத்திலே தலை சாய்க்கிறேன். தீராத தலைவலியால் நிலைகுலைகின்றேன், தலைவாவும் பாதத்திலே தலை சாய்க்கிறேன். முட்டுவலி முதுகுவலியால் வீழ்ந்து கிடக்கின்றேன், முகம் வாடி உமை நோக்க தூக்கவாருமே. முட்டுவலி முதுகுவலியால் வீழ்ந்து கிடக்கின்றேன், முகம் வாடி உமை நோக்க தூக்கவாருமே. நுரையீரல் இதய நோயால் நொந்து தளர்கிறேன், நல்ல தேவா உம் இரக்கம் இறந்து கேட்கிறேன். நுரையீரல் இதய நோயால் நொந்து தளர்கிறேன், நல்ல தேவா உம் இரக்கம் இறந்து கேட்கிறேன். பார்வையும் செவித்திறனும் குறைய காண்கிறேன், பாசமான தெய்வமே என்னை பாருமே. பார்வையும் செவித்திறனும் குறைய காண்கிறேன், பாசமான தெய்வமே என்னை பாருமே.
நீரிழிவால் புற்று நோயால் நிம்மதி இழக்கிறேன். நீரேவும் வல்லமையால் குணம் தாருமே. நீரிழிவால் புற்று நோயால் நிம்மதி இழக்கிறேன். நீரேவும் வல்லமையால் குணம் தாருமே. வாட்டும் நோய்கள் அனைத்தும் பாதம் ஒப்படைக்கிறேன். வல்ல தேவா ஒரு வார்த்தை சொல்லி தேற்றுமே. வாட்டும் நோய்கள் அனைத்தும் பாதம் ஒப்படைக்கிறேன். வல்ல தேவா ஒரு வார்த்தை சொல்லி தேற்றுமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. அருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானில் நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரை ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென்.
மெய்யான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.